வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒன்று கூடும் திமுகவின் முக்கிய புள்ளிகள், வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது நாடாளுமன்றம், மக்களவை பொது தேர்தலின் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில், வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி காணொளி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவரின் அறிவிப்பில், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்தோசித்திட்ட கழக அமைச்சர் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், கழக வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் காணொளி காட்சி வாயிலாக நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ எம்பி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வகுப்பார் என்றும், அப்பொழுது மாவட்ட கழக செயலாளர்கள், கழக வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள் மற்றும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்திய கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வருகின்ற 9ஆம் தேதி டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை தேர்தல் முடிவு குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து உள்ள திமுக தலைவரும் முதலமைச்சர் ஸ்டாலின் 1ஆம் தேதி டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாகி திமுக வட்டாரங்களில் விறுவிறுப்பும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.